வணக்கம் நண்பர்களே. ஐயா மாப்போசியின் வாழ்க்கை வரலாற்றை படித்து வருகிறோம். இந்த பகுதிக்கு திரைப்பட துறையில் ஐயா என்று நாம் தலைப்பிட்டால் அது சிறப்பாக இருக்கும் என்று நம்புகிறேன். பயிற்று மொழி போருக்கு பிறகு ஐயா அவர்கள் தனது திரைப்பட வாழ்க்கையை பற்றி சொல்ல தொடங்கியிருக்கிறார்கள். 1958 அக்டோபர் 16ஆம் நாள் கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட அந்த நாளை கொண்டாட ஐயா அவர்கள் தமிழக அரசை வற்புறுத்தி கேட்டுக்கொண்டதன் பேரில் தமிழக அரசும் ஆண்டுதோறும் அதை கொண்டாடுவதாக முடிவெடுத்திருந்தது. ஐயா அவர்களும் அந்த நாளை தமிழரசு கழகத்தின் சார்பில் அனுசரித்து வந்தார்கள். அந்த வகையில் 1958 அக்டோபர் 19ஆம் நாள் சென்னை ராபின்சன் பூங்காவில் இருந்து திருவல்லிக்கேணி கடற்கரை வரையில் 8 கிலோமீட்டர் தூரம் ஒரு மிகப்பெரிய கட்டபொம்மன் புகழ்பாடும் ஊர்வலம் ஒன்றை நடத்தினார்கள். அந்த ஊர்வலத்தில் பேண்டு கலைஞர்கள், நாதஸ்வரக்காரர்கள், யானை, சைக்கிள் அணிவகுப்பு, ஒரே உடையில் 1000 பேர் காலாட்படை மாதிரி இப்படியெல்லாம் அணிவகுத்து சென்றார்கள். ஊர்வலத்தை 6 லட்சம் பேர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் கண்டு கழித்தார்கள். பெண்களெல்லாம் மாடியில் இருந்து மலர் தூவி தலைவர்களுக்கு ஆரத்தை எடுத்து நெற்றியிலே திலகமிட்டார்கள். அந்த ஊர்வலத்தில் தோழர் பி ராமமூர்த்தி அவர்கள், டாக்டர் விஜயலட்சுமி அவர்கள், மூவா அவர்கள் போன்றவர்களெல்லாம் கலந்து கொண்டார்கள். 1 லட்சம் பேர் அந்த உரை அரங்கத்தில் இருந்தார்கள் என்று ஐயா மாப்போசி குறிப்பிடுகிறார். இந்த நிலையில் 1959 கட்டபொம்மன் படம் எடுக்க வேண்டும் என்று வாசன் ஐயாவை அழைத்து பேசி தாங்களே கதை எழுதுங்கள் என்று கேட்டுக்கொண்டதாலும் ஐயா அவர்கள் பெருந்தன்மையோடு அல்லது தனக்கு இருந்த அலுவல்களின் காரணமாக அதை மறுத்து விட்டார்கள். எனவே கதை வசனத்தை சக்தி கிருஷ்ணசாமி எழுதினார். இதில் வசனம் தானே எழுத முடியும், ஏற்கனவே இருக்கிற வரலாற்றுக்கு ஒரு வசனம். அந்த படத்தை பத்மினி பிக்சர்ஸ் PR பந்துலு அவர்கள் எடுத்தார்கள். அதில் சிவாஜி கணேசன் அவர்கள் கட்டபொம்மனாக நடித்தார்கள். இந்த நேரத்தில், இந்த படம் எடுக்கிற நேரத்தில் இதற்கு நிறைய போட்டிகள் இருந்தது. அதே காலகட்டத்தில் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் சிவகங்கை சீமை என்ற ஒரு படத்தை தயாரித்து கொண்டிருந்தார்கள். தயாரிக்க அவர்கள் முன்முனைப்பு காட்டினார்கள். அதுபோலவே ஐயா சீபா ஆதித்தனார் நாம் தமிழர் கட்சியினுடைய சார்பாக பூலித்தேவன் என்ற ஒரு படத்தை எடுக்க முயன்று கொண்டிருந்தார். இந்த நேரத்தில் தான் கட்டபொம்மன் ஒரு கொள்ளைக்காரன் என்ற புத்தகத்தை, என்ற கட்டுரையை கற்கண்டிலே எழுதினார் தமிழ்வாணன். அந்த கட்டுரைகளெல்லாம் தொகுக்கப்பட்டு ஒரு புத்தகமாக வந்து விட்டது என்பதை தோழர்கள் அறிந்திருக்கக்கூடும். இந்த நிகழ்ச்சியை ஒரு கூட்டத்தில் ராஜாஜி அவர்களெல்லாம் கடுமையாக விமர்சித்து பேசினார்கள். இப்படியெல்லாம் எழுதக்கூடாது, ஒரு தேசிய தலைவரை 200 ஆண்டுகளுக்கு முன்னாலே போராடிய ஒரு தியாகியை பற்றி இப்படியெல்லாம் எழுதுவது சரியல்ல என்பது மாதிரி பேசினார்கள். இதில் இந்த கட்டபொம்மன் படம் 1959 மே 16ஆம் நாள் வெளிவந்தது. அதே நாளில் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் தான் தயாரித்த சிவகங்கை சீமை என்ற ஒரு படத்தையும் திரையிட்டார்கள். ஐயா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், கட்டபொம்மன், வீரபாண்டிய கட்டபொம்மன் 150 நாள் ஓடியது என்று. அந்த காலகட்டத்திலே 150 நாள் ஓடுவது ஒரு திரைப்படம் என்பது மிக விமர்சையான ஒரு செய்தி. இதற்கு பிறகு ஐயா அவர்கள் PR பந்துலு அவர்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில் கப்பலோட்டிய தமிழன் என்ற ஒரு படத்திற்கும் ஆலோசனை குழு தலைவராக இருந்தார். வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்திற்கும் அவர்தான் ஆலோசனை குழு தலைவராக இருந்தார். கப்பலோட்டிய தமிழன் சரியாக ஓடவில்லை என்று ஐயா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதுக்கு என்ன
காரணம் என்று சொன்னால் காங்கிரஸ் தலைவர்கள் வரலாற்றை மக்களிடத்தில் சரியாக கொண்டு செல்லவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இப்படி இந்த சில படங்களுக்கு தான் ஐயா அவர்கள் உதவியாக இருந்திருக்கிறார்கள். அதில் இருந்து நான் திரைப்பட விவகாரங்களில் இருந்து விலகிவிட்டேன். பலர் என்னை கதை வசனம் எழுதும்படி கேட்டுக்கொண்டார்கள், அல்லது தாங்கள் எழுதுகிற வசனத்திற்கு ஐயாவின் பெயர் போட்டு பயன்படுத்த அனுமதியுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதையெல்லாம் ஐயா அவர்கள் மறுத்து விட்டார்கள். ஸோ இப்படி இவருடைய திரைப்பட பயணம் ஒரு வகையாக நிறைவு பெற்றது என்று சொல்லலாம். இந்தி எதிர்ப்பு போரை பற்றி ஐயா அவர்கள் அப்படியே பூசி மெழுகிவிட்டார்கள். ஒரு காலகட்டத்தை பிரதிபலிக்கிற வகையிலே ஒரு வரலாறு இருக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை ஐயா அவர்கள் தன்னுடைய வரலாற்றை எழுதுகிற போது விதிவிலக்காக்கி விட்டார்கள். நிறைய சொல்லியிருக்கலாம், சொல்லவில்லை. அதற்கு காரணம் திராவிட முன்னேற்றக் கழகம் புகழடைந்து வருகிறது என்ற போராமைதான் என்று நான் உறுதியாக சொல்லுவேன். உண்மையில் தமிழரசுக் கழகம் ஓரளவு இருந்தது, அவ்வளவுதான். ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தைப் போல இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை அவர்கள் நடத்தவில்லை, அதில் கலந்து கொள்ளவும் இல்லை. அந்த வகையில் அது ஒரு அறப்பிழையாக நான் பார்க்கிறேன். ஆங்கிலத்தை எதிர்க்கிறோம், தமிழை ஆதரிக்கிறோம் என்று சொல்லுகிற பொழுது இந்தியையும் எதிர்க்கிறோம் என்று முழுமுனையோடு அதில் அவர்கள் கலந்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் கடைசி வரையில் ஐயா அவர்கள் போடுகிற அந்த விஷயங்களை எல்லாம் பார்த்தால் இந்தியை கூட அவர் ஏற்றுக்கொள்வார் போல தெரிகிறது. ஆனால் ஆங்கிலத்தை முழுமையாக அவர் வெறுக்கிறார். அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் பல இடங்களிலே குறிப்பிடுகிறார். ஒரு பட்டதாரி அல்லாத நானும், ஒரு ஆங்கில பட்டதாரி அல்லாத என்னையும் என்று. அப்படியானால் ஆங்கிலம் படித்தவர்கள் மீது ஐயா அவர்களுக்கு ஒரு வெறுப்பு ஏதோ ஒரு வகையில் இருந்திருக்கிறது என்பது தெரிகிறது. நான் அவருடைய பேச்சுக்களை கேட்டிருக்கிறேன் பல இடங்களிலே. இந்த இங்கிலீஷ் படித்தவங்களை பார்த்தா எனக்கு கஷ்டம் அப்படின்ற மாதிரி ஐயா அவர்கள் பேசியிருக்கிறார்கள். ஆனால் தோழர்களே, ஆங்கிலம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. இங்கிலீஷ் இஸ் த விண்டோ ஆஃப் த சிவிலைசேஷன் என்று சொல்லுகிறார்கள். அண்ணா அவர்கள் தமிழரசுக் கழகம் நடத்திய பயிற்று மொழி போர் என்ற நிகழ்வுக்கு முழுமையாக ஆதரவு கொடுத்தார்கள். ஆனால் தமிழரசுக் கழகம் திமுக கழகத்தாலே தமிழர்களின் எழுச்சியை பிரதிபலிக்கின்ற வகையில் ஒழுங்கு செய்யப்பட்ட இந்தி எதிர்ப்பு போருக்கு தன்னுடைய ஆதரவை கொடுக்கவில்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள உங்களுக்கு முன்னாலே ஆய்வு கருத்தாக பதிவு செய்கிறேன். பேசுவோம்.